தமிழ்நாட்டு அரசியல ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல காவல்துறை சேர் போட்டு உட்கார கூட்டத்தை பாத்தீங்களா? அது நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் மட்டும் தான் முடியும். இங்க காவலர்கள் நிக்கிறாங்க, அவங்க கையை கட்டி நிக்கலாம். கையை கட்டி காவலர்கள் செந்தமிழன் சீமான் எப்போது பேசுவார் என்று ரசித்து பார்க்கிற ஒரு கூட்டம் அது நாம் தமிழர் கட்சி கூட்டம். அதான் அப்படிப்பட்ட கூட்டம். ஆனா இங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராட்டம் பண்ணா காவலருக்கும் பாதுகாப்பு இல்ல. காவலர்கள் போராட்டம் போனா காவலர் கையை கடிச்சு வச்சிடறாங்க. நாங்க தான் சொல்றோம், அது அணில பார்த்து பத்திரமா நீங்க கையாளணும்னு சொன்னா அது கையை கடிச்சு வச்சு. மதுபான கடை எடுத்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில 4-5 அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க. காவலருடைய வேலை என்பது போராட்டம் பண்ணுவதை தடுப்பது, பாதுகாப்பது அவங்களுடைய வேலை. போராடுவது உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது, அந்த மதுபான கடையை உடைச்சக்கூடாது, லாண்டார் இஷ்யூ ஏற்படக்கூடாது, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படக்கூடாது, தடுப்பது காவலர் வேலை. தமிழ்நாட்டில் என்னைக்காவது எங்களை எத்தனை வழக்கு, 240 வழக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்துறை அண்ணன் சீமானை அழைத்து கொண்டு போய் அவ்வளவு அவமானப்படுத்த காவல்துறை நினைத்தது. 240 வழக்கு, குண்டர் சட்டம், NSA, என்னைக்காவது நாம் நமக்கு பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பையை பிடிச்சிருப்பான் என்கிற செய்தி உண்டா? அதாண்டா ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு. சினிமால பஞ்சலாக பேசி பேசி பழக்கப்பட்டு போலீஸ் பிரியூரா அப்படி பேசி பேசி பழக்கப்பட்டவனுடைய ஆட்கள் இன்னைக்கு கையை கடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து முன்னேறி போவாங்க, தொண்டை கடுப்பாங்க. இது ஒரு சோம்பிஸ் கூட்டம். அது அந்த கூட்டமும் இந்த உளுந்தூர் படையில் இருந்தா அவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த இடஒதுக்கீடு, அவர்களுக்கும் சேர்த்தான் இந்த பஞ்சம் நில மீட்பு. பஞ்சம் நிலத்தை மீட்கணும்னு சொன்னா திமுகவுக்கு அடி வயிற்றுல அணுகுண்ட வச்ச மாதிரி இருக்கும். அதுவும் அறிவாலயத்துக்கு கீழே அணுகுண்ட வச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அறிவாலயமே பஞ்சம் நிலத்துல தான் இருக்கு. அப்ப எங்கிருந்து மீட்கிறது? முதல்ல அங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கு. ஐயோ இவன் ஏன் பதறாங்க? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு ஏன் பதறான்னா, முதல்ல கை எங்க வைப்பாருன்னு தெரியுமில்ல? முதல் நாள் முதல் கையெழுத்து அறிவாலயத்தை தான் போடுவாரு. அறிவாலயத்தை லேண்ட் எடுப்பா முதல்ல, அதை அங்கிருந்தா தொடங்கும். அதான் அவங்க ரொம்ப பதறாங்க. தமிழ்நாடு முழுக்க 12 லட்சம் ஏக்கர். இந்த 12 லட்சம் ஏக்கரும் பறையர் சமூக மக்கள்கிட்ட இருந்திருந்தா எவனும் பறையர் சமூக மக்களுக்கு நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் பறையருக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு கொடுத்தோம், நாங்க தான் பறையருக்கு தோல்ல துண்டு போட்டோம், நாங்க தான் பறையருக்கு தனி சுடுகாடு வாங்கி கொடுத்தோம், நாங்க தான் பறையருக்கு சமாதானபுரம் கட்டி கொடுத்தோம். ஒரு மயிரும் தேவலடா நீ என்ன சமாதானபுரம்? இந்த ஊருக்கு பெரியார் சமாதானபுரம் கட்டினாங்க. என்ன இருக்காங்க? எரும மாடு படுத்து கிடக்கு. பெரியார் சமாதானபுரத்துல சமத்துவபுரம், பெரியார் சமத்துவபுரத்துல என்ன இருக்கு? ஊருக்கு வெளியே, ஊருக்கு பக்கத்துல இருந்த என்னுடைய சொந்த சகோதரனை ஊருக்கு வெளியே கொண்டு தூக்கி தூரமாட்ட, அதான்டா உன்னுடைய சாதி வெறி. சமத்துவபுரம் அல்லது அது சமத்துவம் இல்லாத புறம். நீ கொள்ளையடிப்பதற்கு அதுல ஒரு 100 வீட கட்டி கொள்ளையடிச்சிருப்பாங்க. சமத்துவபுரம் அப்படி தேவையில்லை. நீ நிலத்தை கொடு, நாங்க அறிவாலயத்தை விட பெரிய பெரிய அறிவாலயத்தை நாங்க கட்டிக்கிறோம். பறையர்கள் பண்ணையாரா மாறிடக்கூடாது. மாறினா என்ன பண்ணுவான்? அவன் திமிருவான். ஏற்கனவே மரபணுக்குள்ள வீரம் இருக்கு. ஒவ்வொரு பறையரின் மரபணுக்குள்ளையும் வீரம் இருக்கு. ஏன்னா அவன் தான் முதல் குடி, தாய் குடி. இப்போ